டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் அகாடமி போனால் மட்டும்தான் வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டீச்சர் ஆக முடியுமா, அதே மாதிரி அகாடமி போனால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. நீங்கள் அகாடமி போகாமலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாகவே வீட்டில் இருந்தே படித்து பாஸ் பண்ணி இப்போ ஜாபில் இருக்காங்க. நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன் உதாரணமாக வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்திருக்கு. அதுக்கு கரெக்டான கைடன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும், ரிவிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம எது படிக்கும் எப்படி படிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் தன்மையோட நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஆர்பி ரிலேட்டடான வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ மேஜருக்குமே வந்து சிலபஸ் இருக்குது. முதன்மை தேர்வு மேஜர் அதுக்கு சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி அதுக்கு சிலபஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர் ஜிகே அதுக்குமே சிலபஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும். ஸோ எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், முந்தைய வினாத்தாள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம மேஜரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி கொஸ்டின் டைப் வந்து எப்படி இருக்குது, நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸில் உங்கள் மேஜரில் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் என்னெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கிறோம். அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎடு ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம், அதே மாதிரி பிஎடு செகண்ட் இயரில் வந்து ஃபோர்த்து செம் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கவர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர், நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்காக வந்து கண்ட நியூஸ் பேப்பர் வந்து படிக்க வேண்டாம். ஒர்த்தஃபுல்லான நியூஸ் பேப்பர், தினமணி, ஹிந்து தமிழ் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து படித்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகேல வந்து 10 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு ஸோ அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க, மேஜர்லேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அதே மாதிரி சைக்காலஜிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர் ஜிகேலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் நாலேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன மேஜராக வேணா இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி எதை வேணா இருக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட மேஜரை பற்றின நாலேஜ் வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மேஜரில் 110 மதிப்பெண்களுக்கு ஒரு 85+ஓ 95+ஓ வந்து ஸ்கோர் பண்ண வைக்கும். உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை அப்படின்னா ஷுவராக வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. அதனால சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா ரியலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து கிடையாது, நான் காலேஜ் படித்ததோட சரி,
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எதுவுமே வந்து எனக்கு வந்து திருப்பி பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. அதே மாதிரி வந்து வீட்டில் இப்போ படித்து முடிச்சிருப்போம், மேரேஜ் ஆகிருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருப்போம். அப்படியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, அப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி சார் இதுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூல் புக்கு படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டீங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக போக போகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் டீச் பண்ண தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம். அப்போ ஸ்கூலில் உள்ள சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்க மாட்டேன், படித்தா நான் வந்து ரெஃபரன்ஸ் புக்கு பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன், யூஜி புக்கெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. பிகாஸ் ஸ்கூல் புக்கில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக ட்விஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த கொஸ்டினை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் வந்து மிஸ் பண்ணாமல் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதிப்பெண்களுமே வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மேஜரோ, நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா டீச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு நாலேஜே வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்னி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள பாட்னி லெசன்ஸ், கெமிஸ்ட்ரி லெசன்ஸ், பிசிக்ஸ் லெசன்ஸ், ஹிஸ்ட்ரி லெசன்ஸ், இந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதை வந்து படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா அடிப்படை தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடிப்படை தகவல் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து எக்ஸாமே வந்து எழுதுகிறாங்க. அதனால தான் வந்து 45 மார்க்கு, 55 மார்க்கு, 60 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகுறாங்க. ஆனால் அடிப்படை நாலேஜ் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ 4th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமா வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு யூஜி புக்கு, பிஜி புக்கு, ரெஃபரன்ஸ் இந்த 3 புக்குமே வச்சுக்கோங்க கையில். எடுத்துகிட்டு அதை நீங்கள் தேடுங்க. இப்போ சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாட்னியில் வந்து பாக்டீரியா, வைரஸ் தேவை போயிட்டு இருக்கு. அப்போ இந்த டாபிக் வந்து யூஜியில் எங்கே இருக்குது, பிஜியில் எங்கே இருக்குது, ரெஃபரன்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தேடி பாருங்கள். அதே மாதிரி சுவாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபியல், ஜெனடிக், அதே மாதிரி உடல்நலம் மற்றும் நோய்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பற்றவை, முதுகெலும்புள்ளவை, இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் எங்கே இருக்குது, பிஜியில் எங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு படிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா யூஜி எதை படிக்கணும், பிஜி எதை படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக் எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாமலே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து தெரிஞ்சு படிங்க. சும்மா கண்டதையும் படித்து உங்களுடைய டைமை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயமாக உண்டு. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படித்தேன், டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படித்தேன், அதனால் வந்து நான் இப்போ தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தாலும் கூட நீங்கள் மறுபடியும் படிக்கிறத பற்றி தப்பே கிடையாது. கரெக்டாக? அதனால் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து சார் 10ஆம் புக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் கேட்குங்க. அவங்க சொல்கிறது 10ஆம் புக்கு, ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்து வேணால் கேட்கலாம். இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து 10ஆம் தரம் தான். ஆனால் +1 +2 புக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ போய்ட்டு டிஎன்பிசிட்ட போய்ட்டு ஏன் அங்கேருந்து கொஸ்டின் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண முடியாது. அதனால் படிக்கும்போதே நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லது. இப்போ
ஏன்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் சம்மந்தப்பட்டது, பிஜி லெவல் சம்மந்தப்பட்டது. அப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம நல்லா படிச்சுக்கிடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். ஏன்னா நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா, என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, நான் அதை மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்குங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மெட்டீரியல் வந்து இருக்கும். ஆனால் யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு படிப்பாங்க. ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்காங்க, டைரக்ட் கொஸ்டினா, இன்டைரக்ட் கொஸ்டினா, ட்விஸ்ட் கொஸ்டினா, கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே தெரியாமல் நம்ம சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அகாடமி போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் வழியாக, வாட்ஸ்அப், டெலிகிராம் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வழியாக நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே போட்டு பார்க்க மாதிரி நிறையா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி போனால் தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன் அகாடமி போனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா? இல்லையே. ஒரு அகாடமியில் 100 பேர் போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படிக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு அதனால நல்லா படிப்பாங்க. ஆனால் அந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி ஜாபுக்கு போகிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர், இப்போ பிஎட், எம்எட் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.